இஸ்லாத்தையும் முகமது நபியையும் இழிவுபடுத்திய குற்றச்சாட்டுல சவுதியில கைது செய்யப்பட்டிருக்கின்ற இலங்கையை சேர்ந்த அனோஜனுக்கு அப்பீல் செய்வதற்காக அதற்கான செலவுகளை தாங்கிக் கொள்ள முடியாது என்பதனால் சர்வதேச உதவிகளை நாடியுள்ளதாக அவரது உறவினர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த சம்பவம் தொடர்பில் நாங்கள் சற்று விரிவாக ஆராய்வோம். உங்களுக்கு தெரியும், சவுதி நீதிமன்றத்தினால் 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 3 மில்லியன் சவுதி ரியால் அபராதமும் இலங்கையை சேர்ந்த அனோஜனுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது. எனினும் இந்த தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செய்வதற்கு தங்களிடம் போதுமான பொருளாதார வசதி இல்லை என்று அனோஜனின் உறவினர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். கல்முனை நட்பிட்டி முனையைச் சேர்ந்த சிவராசா அனோஜனின் பெற்றோர்கள் தான் இந்த கோரிக்கையை விடுக்கிறார்கள். அதாவது, அவருக்கான தண்டனையை குறைக்கவும் மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கும் தேவையான வசதிகளை கோரி ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளருக்கு இவர்கள் கடிதம் ஒன்றையும் எழுதியிருக்கின்றார்கள். அந்த குடும்பத்தினுடைய கூற்றின்படி பல்வேறு விடயங்கள் தற்பொழுது வெளிவருகின்றன. குறிப்பாக இஸ்லாத்தையும் அதே போன்று முகமது நபியையும் இழிவுபடுத்தும் வகையில்தான் அனோஜன் ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு செய்திருந்தார். அதன் காரணமாகத்தான் அவருக்கு தற்பொழுது சிறைக்கு செல்ல வேண்டி ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சவுதி நாட்டிலிருந்து கொண்டு இதனை செய்ததினால் அவருக்கு தற்பொழுது தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 3 மில்லியன் சவுதி ரியால் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபியாவின் அல் அஹ்சா குற்றவியல் நீதிமன்றத்தினால் தான் அனோஜன் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். இலங்கையின் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் தூதரக பிரிவு ஜூலை 31 அனோஜனுக்கு வழங்கப்பட்டுள்ள தண்டனைகள் தொடர்பிலான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. அந்த அறிக்கையின்படி அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தண்டனைகளை நாங்கள் பார்ப்போம். அவர் கைது செய்யப்பட்ட முதலாவது நாளிலிருந்து கணக்கிடப்படும் வகையில் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை, அதே போன்று 3 மில்லியன் சவுதி ரியால் அபராதம், குற்றத்துக்கு பயன்படுத்தப்பட்ட இலத்திரனியல் சாதனம் பறிமுதல் செய்யப்படல், அதே போன்று வழக்கோடு தொடர்புடைய சமூக ஊடக கணக்கு முடக்கப்படல் என்பதனால் நீதிமன்றம் வழங்கியிருக்கின்ற தீர்ப்பு. ஆகவே தீர்ப்பு கிடைக்கப்பட்ட 30 நாட்களுக்குள் அப்பீல் செய்யப்படலாம் என்று அந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எவ்வாறாக இருந்தாலும் ரியாதில் உள்ள இலங்கை தூதரகம் இது சம்பந்தமாக சட்ட ஆலோசனைகளை பெற்றிருக்கின்றது. அந்த சட்ட ஆலோசனை அடிப்படையில் மேன்முறையீடு வெற்றி பெறுவதற்கோ, அதாவது அப்பீல் செய்தால் அந்த அப்பீல் வெற்றி பெறுவதற்கோ அல்லது அனோஜனுக்கான தண்டனையை குறைப்பதற்கோ உள்ள வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்றுதான் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் சவுதியை போன்ற நாடுகள் குறிப்பாக சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துகின்ற நாடுகள். ஆகவே சவுதி போன்ற நாடுகளிலே இவ்வாறாக தண்டனை வழங்கப்பட்டால் அதனை குறைப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்றுதான் இந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அந்த கடிதத்தின்படி மேன்முறையீட்டுக்கான சட்ட பிரதிநிதித்துவத்துக்கு 20,000 சவுதி ரியால் செலவாகும் என்றும் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போன்று மேன்முறையீட்டு குறிப்பை மட்டும் தயாரித்து சமர்ப்பிக்க 5,000 சவுதி ரியால் செலவாகும் என்றும் அதிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே எந்த சட்ட செலவுகளையும் பிரதிவாதியான அனோஜன் தான் ஏற்க வேண்டும் என்றும், அனோஜன் அல்லது அனோஜன் குடும்பம் தான் ஏற்க வேண்டும் என்றும் தூதரகம் அறிவித்திருக்கின்றது. இந்த விடயத்தை சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது அனோஜனுடைய பெற்றோர் கூறுகின்றார்கள், அனோஜன் தான் தங்களுடைய குடும்பத்தின் பொருளாதாரத்தை சுமந்தவர். ஆகவே வாழ்வாதாரம் அவரின் கையில் தான் இருந்தது. தற்பொழுது நாங்கள் அதிகளவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக இவ்வாறு அப்பீல் செய்வதற்கான செலவுகளையும் தங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று அனோஜனின் பெற்றோர் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையிலே அனோஜன் தொடர்பிலான இந்த விடயத்திலே குறிப்பாக அப்பீல் செய்வது உள்ளிட்ட சட்ட நடவடிக்கைகளுக்கு தேவையான பொருளாதார வசதி தம்மிடம் இல்லை என்று அவருடைய பெற்றோர்கள் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையரின் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளனர். இதுதான் அனோஜன் தொடர்பிலான தற்போதைய புதிய தகவல்கள். நன்றி.